இக்விபாய்ஸ் என்று ஒரு வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம் பெரியவா? சோகத்தின் ஒரே கையாவது தெரிகிறதா? அற்புத விளக்கம் சொன்ன பெரியவா. பெரியவா எந்த யூனிவர்சிட்டியில் MA ஆங்கிலம் பயின்றார்கள்? நாவில் நிற்பது வாக் தேவதை, இல்லை டாக் தேவதை. தொகுப்பாளர் TS கோதண்டராம சர்மா, தட்டச்சு வரகுரான் நாராயணன். ஸ்ரீமடம் இளைய ஆத்தங்குடியில் முகாம். அரசு அதிகாரி 4-5 நண்பர்களுடன் காரில் புறப்பட்டு இளையத்தாங்குடி நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். பேசாமலேயே எப்படி பயணம் செய்வது? பல பேச்சுக்களில் இடையில் அவர்கள் தரிசனம் செய்யப்போகும் மகா சுவாமிகளை பற்றி பேச்சும் வந்தது. பெரியவாளுக்கு சமஸ்கிருதம் நன்றாக தெரியும். தமிழ், தெலுங்கு, கன்னடமும் தெரியும். இங்கிலீஷில் சில வார்த்தைகள் தான் தெரிந்திருக்கும். ஒர்க்கிங் நாலேஜ் தான் இருக்கும். நான் பேசும்போது இடையிடையே இங்கிலீஷ் வார்த்தை வந்துவிட்டால் புரிந்து கொள்வார்கள். இளையத்தாங்குடி சென்று பெரியவாள் அறைக்கு வெளியே காத்து கொண்டிருந்தார்கள். 10 நிமிஷத்துக்கு பின் பெரியவா வெளியே வந்தார்கள். சுற்றிலும் ஆங்கிலம் நன்றாக படித்து தேர்ந்த அடியார்கள். அவர்களுடன் பேசிக்கொண்டே வந்தார்கள் பெரியவா. பெரியவா, ஒவ்வொரு லாங்குவேஜிலும் சில பெக்யூலியர் வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை இன்னொரு பாஷையில் சுலபமாக மொழிபெயர்க்க முடியாது. இங்கிலீஷில் இக்விபாய்ஸ் என்று ஒரு வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கோ. ஒவ்வொருவரும் பல மாதிரியாக விளக்கம் கொடுத்தார்கள். ஆனால் எந்த ஒரு சொல்லும் அந்த ஆங்கில பதத்தின் முழுத்தன்மையை வெளிப்படுத்துவதாக இல்லை. தரிசனத்துக்காக வந்திருந்த அரசு அதிகாரியையும் அவர் நண்பர்களையும் பார்த்து, உங்களுக்கு தெரியுமோ என்று பெரியவா கேட்டார்கள். அதிகாரிக்கு குப்பென்று வியர்த்தது. தட்டு தடுமாறி ஏதோ விளக்கம் சொல்ல முயன்றார். தோற்றுப்போனார். இக்விபாய்ஸ் என்றால் மென்டல் ஈக்வானிமிட்டி என்று அர்த்தம் என்று சொல்லிவிட்டு எல்லோரையும் அசர வைத்துவிட்டு வேறு பேச்சுக்கு போய்விட்டார்கள் பெரியவாள். அதாவது ஆங்கில புலமை பெற்றவர்கள் மனம் குமைந்து வருந்துவதற்கு அவகாசம் கொடுக்கவில்லை. சிறிது தூரம் நடந்து சென்றபின் ஹால் நடுவில் நின்றார்கள். தூரத்தில் சுவரோரமாக ஒரு முதிய அம்மையார் உட்கார்ந்திருந்தார். கண்களை மூடிக்கொண்டிருந்தார். ஜெபம் செய்து கொண்டிருந்தார் போலிருந்தது. அந்த அம்மா எப்படி இருக்கா? ரொம்ப சாந்தமா, அமைதியா, உள்ளுக்குள்ளே சஞ்சலம் இல்லாமே. அவர் யார் தெரியுமோ? யாரும் பதில் சொல்லவில்லை. KS வெங்கட்ரமணிக்கு பெரிய எழுத்தாளர். நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். கந்தன், த பேட்ரியட், முருகன், த டில்லர் எல்லாம் பிரசித்தம். நானும் படிச்சிருக்கேன். இந்த நாவல்களில் ரூரல் செட்டிங் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அந்த அம்மாள் KSவியின் மனைவி. பால் பிரிண்டன் என்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியை திருவண்ணாமலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்னிடமும் அழைத்து கொண்டு வந்தார். பால் பிரிண்டனுக்கு நம்ம தத்துவங்களில் ரொம்ப பிடிப்பு. இந்த தம்பதிக்கு ஒரே பிள்ளை. KSவியும் போயிட்டார். பிள்ளை சர்க்கார் விருந்தாளி. புரிகிறதா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கான். சொந்தம் பந்தம் சொத்து சுதந்திரம் எதுவும் கிடையாது. மலை மலையாய் சோகம். அந்த அம்மாள் முகத்தில் சோகத்தின் ஒரு ரேகையாவது தெரிகிறதா? இதுதான் இக்விபாய்ஸ். பெரியவா எந்த யூனிவர்சிட்டியில் MA ஆங்கிலம் பயின்றார்கள்? நாவில் நிற்பது வாக் தேவதை, இல்லை டாக் தேவதை. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.